நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கிலாந்தின் ராணி எலிசபெத் அவர்கள் செப்டம்பர் 2022 மரிச்சிட்டாங்க. அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான வீரர்கள் என்ன செய்தாங்க, ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தியாகமாக என்ன செய்தாங்க, சேவை செய்தாங்க. அன்னைக்கு அவர்களுடைய சேவையை மக்கள் யாருமே என்ன செய்யல, அது ஒரு பெரிய விஷயமாகவும் கருதல, அவங்கள பாராட்டவும் இல்லை. ஆனா அவர்கள் அதை ஒரு பெரிய கௌரவமாக என்ன செய்தாங்க, கருதினார்கள். ராணியின் மாட்சிமைக்காக எங்கள் கடைசி கடமையை செய்ய இது ஒரு வாய்ப்பு என்று ஒரு ராணுவ வீரர் சொன்னாராம். அவரை பொறுத்தவரை அவர் என்ன செய்தாரு என்பது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனா அவர் அதை யாருக்காக செய்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான வேலையாக மாறியது. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதாகம் கூறுகிறது. இந்த உலகத்துல நமக்கு வேலை செய்யும் பலத்தையும் சுகத்தையும் என்ன செய்றார், கர்த்தர் தான் கொடுக்கிறார். அப்போஸ்தலராகிய பவுலுக்கு கண்களில் பிரச்சனை இருந்தது, அவருடைய பார்வையில் பிரச்சனை இருந்ததுக்காக அவரு சில நேரத்துல சொல்றாரு, என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் இருக்கிறது என்று கர்த்தருடன் என்ன செய்தாரு, ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதிலாக என் கிருபை உனக்கு போதும் என்று என்ன செய்றார், கர்த்தர் பதில் தருகிறார். இந்த ராணுவ வீரன் கூறினது போல, நான் என்ன செய்கிறேன் என்பதை விட அதை யாருக்காக செய்கிறேன் என்பதுதான் முக்கியம். இவ்வுலகத்தில் நாம் என்ன செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த தேவ சிந்தையோடு உறங்க செல்லுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.